மறை பொருட்களை ஒரு ரகசியம் என்று வைக்கப்பட்டிருக்கிற மறை பொருட்களை எங்களுக்கு இன்றைக்கு விவரித்து காண்பியும் ஆண்டவரே. உமது சரீரத்தை எங்களுக்கு விவரித்து காண்பியும் ஆண்டவரே. எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே உமது சரீரத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவரே கண்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுக்காக கிழிக்கப்பட்ட அந்த சரீரம், எங்களுக்காக நொறுக்கப்பட்ட அந்த சரீரம், எங்களுக்காக வாரடிகளால் நிரப்பப்பட்ட அந்த முதுகை நாங்கள் தரிசிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்காக விளக்கப்பட்ட அந்த மார்பை நாங்கள் காணட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக துளைக்கப்பட்ட அந்த கரங்களை நாங்கள் காணட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக ஆணிகளில் நாம் கடாவப்பட்ட அந்த கால்களை நாங்கள் தரிசிக்கணும் Lord. Let us sin no more Lord. After seeing that, let us sin no more Lord. நீ பாவம் செய்யாதபடிக்கு, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு உம்மையே எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை தரிசித்தவர்களாக நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படிக்கு எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி வேண்டும் ஆண்டவரே. பாராட்டி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரின் பிதாவே. ஆமென் ஆமென். யாவரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். வேதாகமத்தில் அன்பு தம்பி வாசித்தது போல மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இதே போன்று யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தையும் மார்க் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தையும் நாம் திருப்பிக் கொண்டோம் என்றால் இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். இயேசுவானவர் என்ன செய்யப்பட்டார்? He was flogged. அவர் வாரினால் அடிப்பிக்கப்பட்டார். He was flogged. Flogged என்ற இந்த வார்த்தைக்கு நீங்கள் இங்கிலீஷ் டிக்ஷனரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா beating one's back and carrying it, ஒருத்தருடைய முதுகை அடிச்சு கிழிப்பது என்று பார்க்கிறோம். இதை குறித்து நீங்க லத்தீன் மொழியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த flogged என்ற வார்த்தைக்கு லாட்டின்ல ஒரு வேர்ட் போடப்பட்டிருக்கிறது. அது என்ன வார்த்தை பார்த்தனா flagellum. It refers to something which is called as flagellum. Flagellumனா என்னன்னா flagella என்ற ஒரு வார்த்தையிலிருந்து இந்த flagellum புறப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது it refers to a person who is being flogged. Flogged என்றால் அடித்து அடித்து முதுகை கிழிப்பது, அதாவது சரீரத்தில் இருக்கிற பாதங்களை வெளியே கொண்டு வருவது என்று பார்க்கிறோம். bringing one's ஒரு சரீரத்தில் இருக்கிற பாதங்களை வெளியே கொண்டு வரதா இந்த flagellum. அதாவது இந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் நீங்க சயின்ஸ்ல பாத்துக்கலாம். flagella அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த flagella என்னன்னா அதை வச்சுதான் அது நேரா மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த 10th 11th ஸ்டூடண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும். சோ அந்த flagella வச்சுதான் அந்த இன்செக்ட் வந்து அடுத்து என்ன இருக்குது, அடுத்த சைடுல என்ன இருக்குது, இல்லாவிட்டா நமக்கு நேரா என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து கொண்டே போகும். அப்படியாக ஒரு மனுஷனுடைய அந்த கம்யூனிகேஷன், அதாவது ஒரு சென்சஸே இழுக்கக்கூடிய அளவுக்கு அடிப்பது பேர் தான் இந்த flagellation, இந்த flogging என்று பார்க்கிறோம். ஹalleluya. இயேசுவானவர் பாருங்க, ஒரு தேவனுடைய தாசன் பாராக ஒரு புத்தகத்தில் எழுதினாரு. அவர் என்ன எழுதினார் தெரியுமா? ஆண்டவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் வெளியெடுத்தாங்க. They just took everything out. Everything out. நீங்க என்ன நினைக்கலாம், சரீரத்துல இருக்கிற பாதங்கள் மட்டும் வெளியே வந்துருச்சா, இல்லாவிட்டா சரீரத்துல வேதனை அனுபவித்ததுனால அவர் பலனற்றவராக இருந்தாரா என்று. ஆனால் அவர் எழுதுறாரு, அந்த சரீரத்துல இருக்கிற ஆவி வெளியில போயிடுச்சான், ஆத்மா வெளியில போயிடுச்சான், அந்த சரீரமே தொய்ந்து போயிடுச்சான், அந்த சரீரத்துல ஒண்ணுமே இல்லை. There was nothing in that body. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி என்ன there was nothing in that body என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள தனியா ஒரு இடத்துல ஒரு ரூம்ல இல்ல தனியா ஒரு பிளேஸ்ல நமக்கு தெரியாத நம்மளோட, அதாவது ஒரு போலீஸ் அதிகாரின்னு வச்சுக்கோங்க, இல்லாவிட்டா நம்ம தப்பே பண்ணல, ஒரு 20 போலீஸ்காரங்க நம்ம சுத்தி நின்னுட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? ஒரு பயம் வரும். நமக்கு தெரிஞ்சவங்க நேரத்துல யாருமே கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நம்ம அப்பா அம்மா இல்ல, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்ல. அந்த இடத்துல சுத்தி பார்க்கிறோம். there was nobody who is நமக்கு பரிச்சயமான யாருமே அந்த இடத்துல இல்ல. எல்லாம் வாட்டர் சாட்டமாக போர் சேவகர்கள், தேசாதிபதிகள் நின்று கொண்டிருக்காங்க. ஒருவருடைய சைஸ் பாத்தீங்கன்னா 6 அடி 7 அடி இருக்குமா. ஒரு மனிதராக அந்த நேரத்துல அவர் இருதயம் ஒன்றைக்கு செத்து போனார். ஹalleluya. his heart died as a man. ஒரு மனிதனாக இருதயமே பயந்துருச்சு. ஏன்னா பயந்தோட என்ன பண்றாரு, சுத்தி எல்லாரும் வர ஆட்கள் யாருமே தெரியல, எல்லாரும் என்ன நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நம்மள அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமாக ஒரு மனிதன் அந்த இடத்துல எவ்வளவு ஒரு வேதனை அனுபவிப்பாரோ அத்தனையும் அவர் அனுபவிப்பார். அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல சொல்லிருக்கலாம், Lord, I am the King of Kings. பிதாவே, நான் ராஜாதி ராஜா, நான் சிருஷ்டித்த இவன் வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கானே, இவனை பார்த்து நான் எனக்கு பயப்படணும்? நான் தொடர்பு போட்டேன்னா வானத்துல இருந்து ஏஞ்சல்ஸ் இறங்கி வருவாங்க, they will come to my aid என்று அவர் அந்த இடத்துல சொல்லிருக்கலாம். ஆனால் he suffered there as a man. ஒரு சாதாரண மனிதனாக நீங்களும் நானும் ஒரு குரூப்புக்குள்ளாக மாட்டிக்கொண்டோம்னா நம்ம எப்படி பயந்து நடுங்குவோமோ, நம்ம இருதயம் எல்லாம் எப்படி தோய்ந்து காணப்படுமோ, நம்ம இருதயம் எல்லாம் எப்படி
அவர் கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் திரும்பி பார்க்கிறாரு, அந்த இடத்துல யாருமே இல்லை. அவருக்கு பரிச்சயமான முகம் ஒண்ணுமே இல்லை. இந்த முகத்தை எல்லாவற்றையும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் பார்த்திருக்காரு, எப்போ இவர் பரலோகத்துல இருக்கும்போது. ஆனா இந்த முகங்கள் எல்லாம் இப்போ இவருக்கு விரோதமாக இப்படி எல்லாம் கைகளில் எல்லாம் கத்தியோடு கூட, கைகளில் எல்லாம் ஈட்டியோடு கூட நின்று கொண்டிருக்குது. இதை பார்த்தவுடன் ஒரு மனிதனாக அவர் இருதயம் அந்த இடத்துல உடைந்து போனதை பார்க்கணும். இந்த புத்தகத்தில் வாசிச்சேன், அவர் என்ன சொல்றாருன்னா, his heart was not only broken, his spirit failed. அவருடைய ஆவியானது அப்படியே சோர்ந்து போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு தெரியல என்ன நடக்க போகுது. இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, என்ன வந்து அடிக்க போறாங்க, என்ன உதைக்க போறாங்க, வாயினால என்ன வார்த்தையை பேசணுமோ எல்லா வார்த்தையும் பேசி என்ன திட்ட போறாங்க, என்னை உமிழ்நீரால் நிரப்ப போறாங்க. இது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏன்? அவர் வானத்திலிருந்து வந்த தேவாதி தேவன். He knew everything. He knew what was impending. நடக்கவிருக்கும் அந்த சம்பவத்தை, ஃபியூச்சர்ல வரப்போற அந்த சம்பவத்தை, இவருக்கு நடக்கவிருக்கும் எல்லா காரியத்தையும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தவராக அவர் அந்த இடத்துல he knew everything which was about to happen. யோசிச்சு பாருங்க, இப்ப இங்க இருந்து நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போகும்போது வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் வீட்டுக்கு போல வழியில இங்க இந்த மாதிரி எனக்கு நடக்க போது, let me stay here நான் இருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, இவன் அடிப்பான்னு எனக்கு தெரியும், இவன் தான் முதலாவதாக என்னை காயப்படுத்துவான்னு எனக்கு தெரியும், இவன் தான் முதலாவதாக என் முகத்தில் அவனது கரத்தை வைத்து அவன் அடிப்பான். He will slap me and I know, let him slap me. அது எல்லாவற்றையும் அறிந்தவராக அவரது ஆவியானது தோய்ந்து போய் காணப்பட்டவர். அவர் சரீரத்தில் பலனற்றவராக சாப்பிட்டு பல மணி நேரம் ஆனபடினால் சரீரம் சோர்ந்து போய் காணப்படலாம். இப்படியாக ஒரு மனிதனை முழுவதுமாக before even he was being flogged, அவர் அந்த தேசாதிபதியின் அந்த இடத்தில் வைத்து அவரை அடிப்பதற்கு முன்பதாகவே அவர் பாதி உயிரோடு தான் போயிருந்தாராம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாகவே everything failed. நம்ம போன ரிஃப்ளெக்ஷன்ல கூட நம்ம பார்த்தோம், இரத்தத்தின் வேர்வையானது பெரும் துளிகளாக தரையில் விழுந்துச்சு. பாதி ரத்தம் போயிடுச்சு, அதுல ஸ்பிரிட் இல்ல, பாடி வீக் ஆயிடுச்சு, ஆத்மா சரீரம் எல்லாம் தோய்ந்து போய் காணப்படுகிறது. அப்படியே அவர் கொண்டு போய் நிப்பாட்டார். அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், நம்ம யாவருக்கும் அறிந்த ஒரு காரியம், ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, they flogged him. அந்த flogging பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அநேக விஷயம் மாமா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த flogging பத்தி பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்துச்சா, அது ஒரு பெரிய இந்த மாதிரி சைஸ்ல ஒரு ராட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. First there was a rod. அந்த ராட்ல நிறைய கார்ட்ஸ் இருந்துச்சு. அந்த ராட்ல இருந்து நிறைய கயிறுகளை வைத்து அந்த ராடை கட்டினாங்க. அந்த ராடை பிடிக்கும் பொழுது எப்படி இருந்துச்சா, அந்த ராட் நல்ல திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை ஸ்பெஷலா மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்காரு, they just manufactured this flagelling rope. இந்த flage பண்ற இந்த flog பண்ற இந்த flagellation rope அவங்க தனியாக தயாரித்தார்கள். இந்த அளவுக்கு நல்ல கம்பீரமாக நல்ல திடகாத்திரமாக கையில இருந்து வெளியே போயிட கூடாதுன்றதுக்காக நல்ல ரிஜிடா தயாரிச்சாங்க. அந்த தயாரிச்ச பிறகு அதை என்ன செஞ்சாங்கன்னா, அதுல கயிறுகளை வைத்தார்களாம். அந்த கயிறுல தார பூசினாங்களாம், அந்த கயிறுல கிளாஸ் துண்டுகளை வச்சாங்களாம், அந்த கயிறுல குண்டுகளை வைத்தார்களாம், அந்த கயிறுகளில் ஹூக்ஸ வச்சாங்களாம், ஷார்ப்பான திங்ஸ் எல்லாத்தையும் அந்த கயிறுல வச்சாங்களாம். எல்லாவற்றையும் வைத்து அதை ஆண்டவர் மீது அடிக்கும் பொழுது அந்த குண்டுகள் வந்து அவரது முதுகில் படும் பொழுது நல்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்த அந்த முதுகு என்ன ஆகுது, அப்படியே வீக் ஆகும். அந்த முதுகு வீக் ஆனோட அந்த கிளாஸ் துண்டுகள் வந்து கிழிக்கும். அந்த கிளாஸ் துண்டுகள் கிழிச்சோட அந்த ஹூக் அதுல மாட்டி அந்த தோலை இழுத்துக்கொண்டு வெளியே வரும். ஹல்லேலூயா. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அந்த புத்தகத்துல அந்த தேவனுடைய தாசன் இவ்வாறாக எழுதியிருந்தாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை, அதாவது ஒரு வேத பாரகன் ஒருவன் சொன்னானா, இவரை இப்படிதான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல இத ஸ்பெஷலா செஞ்சு எடுத்து வந்தான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஜூ அதை எடுத்து வந்தது. This was bought by a Jew. ஒரு யூதன் அதை எடுத்து வந்தான். தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி மோசேயுடைய அதே லீனியேஜ்ல வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனத்தில் உள்ள ஒரு வேத பாரகன் என்ன தெரியுமா செஞ்சானா, he made that flagelling rope. அந்த ரோப்பை செஞ்சது ஒரு யூதன். அவன் எதுக்காக செஞ்சானா, அதற்கு முந்தின அதிகாரங்களை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் என்ன செய்யறாரு, தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசித்து
அங்க இருக்கிற ஜனங்கள், அங்க இருக்க வியாபாரிகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அடிச்சு வரட்டாரு. ஏன் அடிச்சு வரட்டாரு? இது என் பிதாவின் வாசஸ்தலம், இதற்குள்ளாக விக்கிறதும் வாங்கறதும் இருக்கக்கூடாது, அவர் பிரசனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாத்தையும் விரட்டி அடிக்கும் பொழுது ஆண்டவரின் கரத்துல இதே போன்று ஒரு காடை வைத்திருந்தான். இதை இந்த மனுஷன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தான். என்னடா பண்ற? என்னுடைய தேவ ஆலயம் நான் இங்க பெரிய ஆளா இருக்க வேண்டியவன், ஆனா நீ என்ன செய்யற? You are bringing a rope and you are driving all my people out. என்று அன்றையிலிருந்து அவனுக்குள்ளாக அவரை எப்படியாவது பழிவாங்கணும், இவர் எப்படியாவது பழிவாங்கணும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கரெக்டா இந்த நாள்ல அவருக்கென்று சேர்த்து வைத்து செஞ்ச ஒரு பிளாஜுலேஷன் ரோப் எடுத்து கொடுத்தாங்க. ஹalleluya. அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நாம் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு நமக்கென்று பிசாசானவனால் செய்யப்பட்ட அந்த பிளாஜுலேஷன் ரோப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த உங்களுக்கும் எனக்கும் பதிலாக அங்கே ஒருவர் முழங்கால் படியிட்டார். ஹalleluya. நமது தேவாலயத்தை நாம் கெடுத்துக் கொண்டோம். நாம் செய்கிற பாவத்தினால் நம் தேவாலயமானது அநேக பாவத்தின் வியாபார ஸ்தலமாக மாறினது. அநேக பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்து வாங்குறதும் விற்கிறதும் நடந்துச்சு. நமக்கென்று பிசாசானவன் என்ன நியமிச்சான்? He made a rope for us. நமக்கென்று ஒரு flagellation rope அவன் செய்து வைத்தான். ஆனால் அந்த flagellation rope நமக்கு வரக்கூடாது என்பதற்காக இயேசுவானவர் அன்றைய தினம் அந்த தேசாதிபதிக்கு முன்பதாக அவர் போய் குனிந்து நின்றார். Hallelujah. He went and he just knelt down in our place. நாம் நிற்க வேண்டிய, நாம் குனிந்து நிற்க வேண்டிய, நாம் மண்டியிட்டு நாம் பாவத்திற்காக அடி வாங்க வேண்டிய அந்த இடத்தில், அடி வாங்க வேண்டிய அந்த பிளேஸ்ல who went and knelt down? My Jesus Christ went and knelt down. Hallelujah. என் அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசுவானவர் அந்த இடத்துல போய் முழங்கால் படியிட்டார். வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அங்கே சவுல் என்ற ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருத்தர் இருக்கான். அந்த சவுல் என்ன தெரியுமா செய்யறாரு? ஆண்டவருக்கு விரோதமாக தன் இதயத்தில் வியாபார ஸ்தலமாக மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாக, அவரது ஜனங்களுக்கு விரோதமாக அவர் குதிரை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். என்ன தெரியுமா நடக்குது? அந்த இடத்துல இயேசுவானவர் சொல்றாரு, இந்த flagellation rope சாலுக்கு வேணாம், I will make him as a Paul. நான் அவனை எப்படி மாத்துறேன்? ஒரு பவுலாக மாற்றுகிறேன். இதே நாட்கள் அவன் ஒருவேளை சவுலாக இருக்கும் பொழுது அவன் பிசாசானோடு கூட இருந்தபடியால் அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு நல்ல உலகத்தில் ஒரு அந்தஸ்து இருந்துச்சு, நல்ல ஒரு பெரிய ஆளா ஆக்கி விட்டுருந்தாங்க, நல்ல ஒரு ரோமன் அவர் நல்ல ஒரு பிளேஸ்ல அவனை கொடுத்து, நல்ல பதவிகளை கொடுத்து, அநேக குதிரைகளை கொடுத்து அவன் ஒரு பெரிய ஒரு குட்டி ராஜா மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவன் எப்படி மாற போறான்? He is going to become as Paul. பால்னா யாரு? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு, குதிரை இழந்து விட வேண்டும், அந்தஸ்தை இழந்து விட வேண்டும், பதவியை இழந்து விட வேண்டும், ரோமன் என்ற ஒரு ஐடென்டிட்டி இழந்து விட்டு என் சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் நடக்க வேண்டும். அப்போ எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது அவன் இத்தனை பாவங்களை விட்டு நான் வெளியே வந்தேன் ஆண்டவரே என்று அவன் கேட்பான். சோ அதுக்காக நான் என்ன செய்றேன்? அந்த பாவத்தை எல்லாவற்றையும் நான் சுமந்து கொண்டு நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே என்ற அந்த இடத்துல ஆண்டவர் நிற்கிறார். ஹalleluya. அன்பு சகோதரி சகோதரி, ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா 39ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது அங்கே யோசேப்பு என்ற ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருவர் இருக்கிறார். அந்த யோசேப்பு என்ன செய்றாரு? தனியாளாக இயேசுவானவருக்காக தனது தகப்பனின் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்த அந்த பிள்ளை விற்று போடப்படுகிறார். எந்த இடத்துக்கு? எகிப்து தேசத்துக்கு விற்று போடப்படுகிறார். எந்த இடமே தெரியாது, புது இடத்துல போய் நிற்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரோட கூட இருந்தபடியால் அவர் நேர்த்தியாக எல்லாருக்கும் மேலாக ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். உயரம் போக 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 என்ன ஆகும்? பாவமும் சேர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த பாவத்தில் நிலையாக நிற்க வேண்டும் ஆண்டவருக்காக என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? இவன் பின்னாடியே போயிட்டே இருக்காரு. யோசேப்பு என்ன செஞ்சா? ஒரு இடத்துல உட்கார்ந்தா இயேசுவானவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்திருப்பாரு. ஓ, என் பிள்ளைய நான் வைத்து வச்சிருக்கேனே, என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கானா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் he was being tested. தினந்தோறும் அவரை டெஸ்ட் பண்ணி கொண்டேதான் இருக்காரு. கடைசியாக அந்த டெஸ்ட்ல உச்ச கட்டத்துல என்ன ஆகுது? ஒரு நாள் பாவத்திற்கு நேராக அவனுடைய முதலாளியுடைய மனைவி கொண்டு போகிறார். அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு? மாமா சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? when he was about to be stung by that satanic sin, அந்த பாவத்தினால் அவன் பீடிக்கப்படும் அந்த செகண்ட்ல என்ன நடந்துச்சு?
இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக அந்த வாசல் அருகே வந்திருந்தார். அதை பார்த்த உடனே யோசேப்பால பாவம் செய்ய முடியல. யோசேப்பு என்ன செய்யறாரு? திரும்பி இயேசுவானவர் பார்க்கிறாரு. ஓ, எனக்காக நான் இருக்க வேண்டிய இடத்துல இயேசுவானவர் சிலுவையில் தொங்குறாரு. என்னை இவ்வளவு தூரம் பெரிய ஆளா மாற்ற வேண்டும் என்பதற்காக my Lord Jesus Christ is hanging on the cross, let me not sin anymore என்று சொல்லி அவர் மேல் வஸ்திரத்தை கழற்றி விட்டு வெளியே ஓடுவதை பார்க்கிறோம். ஹalleluya. நீங்களும் நானும் பாவம் செய்ததின் காரணமாக, நீங்களும் நானும் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற காரணத்தினால், நீங்களும் நானும் பாவத்திற்கு புறமே உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் அன்றைக்கு he took upon him all the scourging. ஆக்சுவலா அந்த crucifixion குறித்து ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். என்னன்னா, crucifixion ஃபர்ஸ்ட் இப்படி சிலுவை இப்படி அறையல. முதலாவதாக அவங்க கண்டுபிடிச்ச பொழுது the cross was not like this. கார்த்தியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சாங்க. கார்த்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டானா, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளண்டர் ஒருத்தர் கமிட் பண்ணிட்டானா என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கோலை எடுப்பாங்க. ஒரு பெரிய ஒரு கூர்மையா இருக்கிற ஒரு கோலை எடுத்து நட்டுவாங்க. நட்டி விட்டு ஒரு மலை மீது நட்டிட்டு அதுல சைடுக்கு அப்படியே குத்தி வைப்பாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு பாயிண்டடா, just imagine a pointed pole is on top of a hill and a person is being just அப்படியே பிளக் பண்ணி அப்படியே குத்தி வைப்பாங்க. பல நாட்கள் ஆகும் உயிர் போறது. ரத்தம் அப்படியே வெளியில போறதை பார்த்துட்டே நாலு காலையில இருந்து மாலை வரைக்கும் நைட்டு ஃபுல்லா அப்படியே பார்த்துட்டே அவன் இறந்து போற ஒரு கோரமான இதுதான் கார்த்தியன்ஸ் இன்வென்ட் பண்ணாங்க. இது என்ன செஞ்சாங்க? பெர்ஷியர்கள் எடுத்தாங்க. பெர்ஷியர்கள் எடுத்து என்ன செஞ்சாங்க? இப்படி தொங்க விடுறது, வெறும் வானத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய ஒரு கோலை நட்டுவோம், ஆள் அப்படியே அதுல பிக்ஸ் பண்ணிடுவோம் சொல்லிட்டு நேராக பிக்ஸ் பண்ணாங்க. அதை என்ன செஞ்சாங்கன்னா, ரோமர்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியா மாத்திட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சிலுவை மாதிரி வச்சிருவோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகாது இறக்கிறதுக்கு, கொஞ்ச நாட்களே இறந்துருவாங்க, கொஞ்சம் மணி நேரத்துக்குள்ளே இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு they devised a plan to kill Jesus. ஆண்டவரை அவர்கள் கொலை செய்வதற்காக அவர்கள் புதுசா இன்வென்ட் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. நண்பு சகோதரி சகோதரிகளே, நம்ம ஒவ்வொரு பாவத்திற்கு நேராக நம்ம போறதின் காரணமாக நமக்காக ஒருவர் புதுசா கிரியேட் பண்ணப்பட்டு இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு புதுவிதமான ஒரு கொலை செய்யும் ஒரு புது அனுபவத்திற்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளவு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய ரத்தம் எனக்குள்ளாக இருக்கிறது, ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று. நம்ம தான் மற்ற ஜனங்களை விட அதிகமாக ஆண்டவர் நம்ம மீது கண்ணோட்டமாக இருக்கிறார். நம்ம ஒரு சின்ன காரியத்தை தான் செய்யலாம், but that will be taken as a big sin in front of the Lord. தேவன் கண்ணுக்கு முன்பதாக அது ஒரு பெரிய பாவமாக காட்சியளிக்கும். கேத்ரின் குல்மன் என்ற ஒரு தேவனுடைய ஸ்திரியை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அவர் தேவனுக்காக பலத்த ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார். அவர்கள் நடந்து போனாலே தேவ மகிமை அவர்களோடு கூட கடந்து வருகிறதை ஜனங்கள் பிரத்யட்சமாக பார்த்தாங்க. People saw that the Lord walked with her, that the Lord sat down with her, that the Lord spoke with her voice. தேவனுடைய வார்த்தையானது இவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருவதை கூட ஜனங்கள் உணர்ந்தார்கள். சில வேளைகள்னா அவங்க மேடை ஏறிட்டு வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஹalleluya சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு வீல் சேர்ல இருக்கிறவன் அந்த வீல் சேரை விட்டு குதித்து எழுதி வீல் சேரை தூக்கி கொண்டு ஓடி வருவாங்க. She did not preach sermons. அவங்க ஒரு புத்தகத்துல சொல்றாங்க, எனக்கு பிரீச் பண்ணவே தெரியாது, நான் ஒன்ஸ் மேடை ஏறிட்ட பிறகுதான் நான் எப்படி பிரீச் பண்ணுவேன்னு நான் படிச்சேன் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு she moved only as how the Lord led her. தேவன் அவர்களை எப்படி அவர்களை லீட் பண்ணினார்களோ அப்படியாக லீட் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்த அவர்கள் ஒரு நாள் ஒரு பாவத்திற்குள்ளாக விழுந்தார்கள். பாவத்திற்குள்ளாக விழுந்தோடனே ஆண்டவருடைய மகிமையானது அவர்களை விட்டு கடந்து செல்ல ஆரம்பிச்சோன்னே இவர்களுக்குள்ளாக ஒரு விதமான கோபம், ஒரு விதமான ஏமாற்றம், ஒரு விதமான ஒரு something was empty in her. அழுது கொண்டே இருப்பாங்க. ஆண்டவர் ஒரு பக்கமாக அவர் உட்கார்ந்து அழுவாராம், இவர்கள் ஒரு பக்கமாக இவர்கள் அழுது கொண்டிருப்பார்களாம். ஆனால் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலைமை, பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர்கள் அகப்பட்டிருந்தார்கள்.
கடைசியாக என்ன நடந்துச்சா, ஒரு நாள் அவர்கள் கார்ல ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்படியே தூரத்துல there was no end for her driving. அந்த புத்தகத்துல வாசிச்சேன், she just drove on an endless road. அந்த ரோட்ல எங்கேயுமே எல்லை இல்லாத மாதிரி அவர்கள் வேகமாக காரை இயக்கி கொண்டு போகும்பொழுது தூரத்துல இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சான், நீ போயிட்டு இருக்க பாதை it is a no entry. அது ஒருமே எந்த இடத்துக்குமே போய் முடியாத ஒரு நோ என்ட்ரியான ஒரு ரோட்ல போயிட்டு இருக்க. இதோட கூட வண்டி நிப்பாட்டினா நீ பிழைப்ப, இல்லாவிட்டால் இதுல நீ போயிட்டு இருந்தனா நீ சாகவே சாவாயும். அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டானா அவர் நேரம் முழங்கால் படிட்டாங்க, ஆண்டவரே நான் பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மீட்டுக் கொள்ளும் என்று. அன்பு சகோதரனே, அன்றைய தினம் அவர்களுக்காக இயேசுவானவர் மீண்டுமாக அந்த வாதிக்கப்படுகிற அறைக்குள்ளாக சென்று let me take this beating which is destined for this Catherine Kuhlman on my back. எனது முதுகுல Catherine Kuhlmanக்கு அடிக்க வேண்டிய அந்த அடி எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நான் Catherine Kuhlman மீட்டு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர்கள் முன் நிலைமை பார்க்கிறோம், பின் நிலைமை மிகவும் மகத்தாக மிகவும் மகிமை உள்ளதாக இருந்தது. முதலாவதாக ஆண்டவர் அவர்களுக்காக மரிச்சு அவர்களை மீட்டுக் கொண்டார், உண்மைதான். ஆனால் இரண்டாவது முறை அவர்களுக்காக இவர் தன் முதுகை மீண்டுமாக திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக, நாம் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமாக, நாம் சொல்லுகிற சின்ன சின்ன காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவர் மீண்டுமாக தனது முதுகை, he is just bearing his back for you and me, my dear brother and sister. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இயேசுவானவர் இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் முதுகை அவர் திறந்து காண்பித்தவராக, பிசாசானவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் வாங்க வேண்டிய அந்த flagellation, அந்த flogging rope அவர் தன் முதுகில் வாங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஒரு குமாரனை குறித்து நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த குமாரன் நான் அறிவேன். அவன் ஒரு விஷயம் தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, அவன் பாவம் செய்த அதே அறையின் வாசலில் நின்று கொண்டு இந்த பிள்ளை என்றைக்கு வெளியே வருவான், இந்த பிள்ளை என்றைக்கு இந்த பிள்ளையின் பக்கமாக திரும்பி வருவான் என்று சொல்லி அதே இடத்தில் அவர் ரத்தம் சொட்ட சொட்ட தன் சரீரம் எல்லாம் காயங்கள் இந்த சகோதரன் நிமித்தமாக அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அதே இடத்தில் கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டிலும் சரி, உங்கள் வாசலிலும் சரி, உங்கள் எத்தனை பேர் வீட்டில் ஆண்டவர் இதே கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருக்கிறார் என்று நான் அறியேன். ஆனால் உங்களது ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்து பார்ப்பீர்கள் என்றால் you will know that the Lord is standing in your doorstep crying on your behalf. உங்களுக்காக அவர் அழுது கொண்டு அவர் எல்லா சரீரத்தில் பாரத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய அதே அடிகளை அவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் அழுது கொண்டு அவர் உங்களை நோக்கி கொண்டு பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவரே என்னை உன் பக்கமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். I will come close to you Lord. இத்தனை நாட்கள் உம்மை நான் அடித்த நாட்கள் போதும் ஆண்டவரே, இதோடு கூட உம்மை அடித்த நாட்கள் முடிவடையட்டும் ஆண்டவரே, இதோடு கூட உம்மை நாங்கள் மீண்டுமாக வாதிக்கப்படுகிற அறைக்குள்ளாக அனுப்புகிற அந்த நாட்கள் இன்றோடு கூட முடிவடையட்டும் Lord. இன்றையிலிருந்து நான் ஒரு பரிசுத்தமான ஒரு பிள்ளையாக மாறுகிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ நாம் எல்லாரும் அம்மை மனதால் படிக்கலாம். நம்மள கற்பனைக்கு ஆண்டவரே take me Lord, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே,